அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய திருப்பாடுகளை பற்றி நமக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்க வேண்டும் என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் புனித வளனாரிடம் காணப்பட்ட உணர்வுகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இன்று நாம் அதிலே ஒன்றை பார்க்க போகின்றோம். வளனார் ஆண்டவர் இயேசு பாடுபடுகிற அந்த காலத்தில் இல்லை. ஆண்டவர் பாடுபடுகிற போது அவர் இறந்திருக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது அதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதாக இந்த செய்யுள் விளங்குவதை பார்க்கிறோம். பிறந்து உயிர் பிழைத்த போது பெயர்குயிலா துணை என்று ஆனேன். இறந்து உயிர் அளித்த போதும் என்னையும் துணை வேண்டாது ஏன். சிறந்து உயிர் அனைத்தும் காத்த திருமருந்து அந்நோய் என்ன. மறந்து உயிர் அளிப்ப நொந்தான் வளன் விட உடல் உண்டு ஆனால் என்று அதை பற்றி வீரமாமுனிவர் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். சிறந்த முறையிலே உயிர்கள் அனைத்தையும் காத்த திரு அமுதம் போன்றவனே, நீ உலகில் பிறந்து உயிர் வாழ்ந்திருந்த போது நீங்க முடியாத துணையாக நான் அமைந்திருந்தேன். நீ இறந்து உயிரை கொடுத்த போதும் என்னையும் துணையாக வேண்டாதது ஏன் என்று சூசை சொல்லி, அப்பொழுது விடுவதற்கு என்று தனக்கு உடல் இருந்ததாயின் தன்னை மறந்து அவ்வுயிரை தந்து இறப்பதற்கு ஒத்த தன்மையாய் வருந்தினார் என்று காண்கிறோம். தெளிவாக சொல்வதென்றால், உயிருக்கெல்லாம் அமுதே, நீ உலகில் பிறந்து வாழ்ந்தபோது உன்னை விட்டு பிரியாத துணையாக நான் இருக்கவில்லையா? நீ இறந்து உயிரை தியாகம் செய்த போது என்னை ஏன் துணையாக கொள்ளவில்லை? இவ்வாறு கூறி அப்போதே உயிர் துறக்க இயன்றால் உயிரை துறந்திருப்பார் சூசை என்று கூறுகிறார். பிறந்துயிர் பிழைத்த போது பெயர்கிலா துணை என்றானே. நிறந்து உயிர் அளித்த போது வெண்ணையும் துணை வேண்டாதேன். சிறந்து உயிர் அனைத்தும் காத்து திருமருந்தன்னோ என்னை மறந்து உயிர் அளிப்பு நொந்தான் வளன் விட உடல் உண்டானால் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். எனக்கு ஒரு உடல் இருந்தது என்று சொன்னால் மீண்டும் நான் இறந்திருப்பேன், உன்னோடு இறந்திருப்பேன். நீ குழந்தையாக சிறுவனாக இருக்கும்போது விட்டு பிரியாத ஒரு துணையாக நான் இருக்கவில்லையா? இப்போது நீ இறந்த போது மட்டும் நான் உனக்கு துணையாக இல்லாமல் போய்விட்டதே என்று வேதனைப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர் துறந்தார் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் உமக்காக உயிர் துறக்க வேண்டியவன் அல்லவா? எத்தனையோ மறைச்சாட்சிகள் அப்படித்தானே உனக்காக உயிரை தியாகம் செய்தார்கள். நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே என்று மனதில் நினைக்க முடிந்தது என்று சொன்னால், உண்மையாகவே ஆண்டவருடைய திருப்பாடுகளை எண்ணி வேதனைப்பட முடியும் என்றால் நாம் அவருடைய மெய்யன்பு கொண்டவர்கள் என்று சொல்ல முடியும். சொல்லி பார்ப்போம்.